வணக்கம். இந்த வீடியோவில் 2027ஆம் ஆண்டு பொங்கல் தமிழக முதலமைச்சர் விஜய் திடீர் அறிவிப்பு, பெண்கள் மகிழ்ச்சி சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு சட்டசபையில் இன்று 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் விஜய் மகளிரின் நலனை கருத்தில் கொண்டு முக்கியமாக 2 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். வளைகுடா பகுதியில் நீடித்து வரக்கூடிய போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களுடைய நிதி சுமையை குறைக்கக்கூடிய வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இந்த திட்டம் பொங்கல் திருநாள் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் சிலிண்டருக்கான தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ரூபாய் 2.50 லட்சத்திற்கு மிகாமல் வருமானம் கொண்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தின் பயன்பெற தகுதி உடையவர்கள். குறிப்பாக சிறு குறு வியாபாரிகள் மற்றும் மாற்று திறனாளிகளை உள்ளடக்கிய நலிந்த குடும்பத்திற்கு முன்னுரிமை கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 1,30,16,104 பேர் பயன்பெறுவார்கள் என்றும் அரசுக்கு ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு வரும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தேர்தல் போது குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று தாவேகா வாக்குறுதி கொடுத்திருந்த நிலையில் தற்போது முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படுவதுடன் மகளிரின் பயண சுதந்திரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் வெற்றி பயணம் என்ற புதிய திட்டத்தை விஜய் அறிவித்தார். தற்போது நகர பேருந்தில் 40 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு மட்டுமே நடைமுறையில் உள்ள மகளிர் இலவச பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படும். மாநகரம் மற்றும் நகர்ப்புறத்தில் இயக்கக்கூடிய சாதாரண பேருந்துடன் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ் மற்றும் டீலக்ஸ் பேருந்திலும் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். மாவட்டங்களுக்கு இடையிலான பயணத்திற்கு புறநகர் மற்றும் மலைப்பகுதியில் இயங்கப்படும் சாதாரண கட்டண பேருந்திலும் பெண்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்படும். இந்த திட்டத்திற்கு வருமான வரம்பு உள்ளிட்ட எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று எதிர்காலத்தில் பிற பேருந்து சேவைகளுக்கும் இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளும் இந்த இலவச பயண திட்டத்தில் பயணிக்கலாம் என்று விஜய் தெரிவித்துள்ளார். மகளிருடைய பொருளாதார முன்னேற்றம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பங்கேற்பை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.